Hi friends, welcome to our channel. Evening tiffin மாதிரி ரொம்ப சிம்பிளா பேசிக்கான சாஸ் மட்டும் வச்சு பாஸ்தா ரெடி பண்ண போறேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். மீடியமா நறுக்கின பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமா பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம், கேப்சிகம், அப்புறமா ஃபைனாக வெட்டி வச்சிருக்க பூண்டு. அவ்வளோதான். இது பட்டர் போட்டால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு 100 grams தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தக்கன தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே இதில் எண்ணெய் ஊற்றணும்னு நமக்கு அவசியம் இல்லை. பாஸ்தா ரெடியான பிறகு நம்ம அப்புறமா எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா வேகட்டும். இப்போ ஒரு கடாயில் பட்டர் போட்டிருக்கேன். சின்ன பசங்க சாப்பிடும்போது நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பட்டர் மெல்ட் ஆன பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டு முதல்ல சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் ரொம்ப ஃபைனாகவே சாப் பண்ணிக்கோங்க, பேஸ்ட்டு போட வேண்டாம். பேஸ்ட்டு போட்டதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாவே பூண்டு பாருங்கள், அந்த பட்டரில் வதங்கும் போது அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வரும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்மே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெட்டி வச்சிருக்க கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி பழம் நான் 2 வெட்டி வச்சிருக்கேன். நான் ஏன்னா டொமேட்டோ சாஸும் ஊற்ற போகிறேன், அதனால 2. இன்கேஸ் நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க, 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்னா. ஸோ இதையும் தக்காளி நல்லாவே வதங்கிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி, இது ஒன்லி டொமேட்டோ சாஸ் மட்டும் பயன்படுத்துறதுனால நான் எல்லாமே காரத்துக்கு மிளகாய் பொடி இந்த மாதிரி போட்டுட்டேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக சாஸ் வச்சு பண்ணுறதுனாலும் ஒரு மெத்தடில் பண்ணலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம், என்னென்னா தக்காளியெல்லாம் மசியணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே குக் ஆகட்டும். வாங்க இப்போ பாஸ்தா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த பாஸ்தாவோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 minutesல வெந்துடும். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஒரு பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா எப்போ கட் ஆகுதோ அந்த டைம் ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு ஒரு 7 minutes தான் ஆச்சு. இதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இனி பாஸ்தாவை வடித்து எடுத்துடலாம். நூடுல்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பச்சை தண்ணியிலலாம் அலச வேண்டாம். அப்படியே வடித்து எடுத்துட்டு நான் எதில் கொதிக்க வச்சினோம் அதே பாத்திரத்திலே பாருங்கள் கொட்டிட்டேன். இப்போ இதில் ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. பாஸ்தா தண்ணியில் கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். அதை விடவே இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லெமன் ரைஸ் புளி சாதத்துக்கெல்லாம் நம்ம கிளறதுக்கு முன்னாடி சாதத்தில் எப்படி மேலே ஊற்றுவோம் அந்த மாதிரி நல்லாவே ஷைனிங்காகவும் இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. வாங்க இப்போது தொக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்ல தண்ணி எல்லாம் வத்திடுச்சு, நல்ல தக்காளி எல்லாம் மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வடித்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது சைனீஸ் ஸ்டைலில் செய்கிற மாதிரி இருந்தால் பொடிகள் எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சாஸ் வச்சு செய்யலாம். ஸோ அது ஒரு மெத்தடு. இன்றைக்கி வீட்டில் இருக்கிறது நம்ம டொமேட்டோ கெச்சப் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு சின்னதாக நான் ஈவினிங் டிஃபன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம், கெச்சப்பாக இருக்கலாம், சாஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்துடும். கிட்டத்தட்ட நிறைய மல்லித்தலை தூவிட்டு வேணும்னா பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள்.
வேணும்னா இது கூடவே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்கவுங்க ஃபேவரட் இருக்கும். கார்ன் போடலாம், பன்னீர் இல்லை எக்கு கூட தனியாக பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தோன்னா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.